ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லன்ச் நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாதம் வந்து கொதிச்சுட்டு இருக்கு. சாதம் வந்து இப்போ தான் வச்சேன். இப்போ வந்து கீரை குழம்பு தான் எங்கள் வீட்டில், கீரை பருப்பு குழம்பு. பருப்பு வந்து நான் அலசி ஊற வச்சுட்டேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 3 டொமேட்டோஸ் போடுவேன். அதுக்கப்புறம் பூண்டு போடுவேன், கொஞ்சம் பூண்டு 2 போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்றது தானே பார்க்குறீங்க. இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நேற்று வாங்கிட்டு வந்தார். நான் அதை மறந்துட்டு போயிட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சது. என்னோடய பெரிய பையனுக்கு கோல்டு எப்போவுமே, ஸோ அதனால் அவனுக்கு கோல்டு ஆகிடக்கூடாதுன்னு நான் மறைச்சி வச்சேன். அதை நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்த்தேன். சரி, அப்படியே எடுத்து குடிச்சிக்கிட்டே நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்றதுனால எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பூண்டு போட போகிறேன். பூண்டோட பல் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு 4 பல் பூண்டு மாதிரி போடுறேன். அதுக்கப்புறம் இந்த 3 டொமேட்டோஸ், கார்லிக் வந்து ஒரு 4 பல் கார்லிக் போடுவேன். புளி தண்ணி வந்து நான் ஊற வச்சுட்டேன். கீரை எடுத்து போட்டுடலாம் நம்ம அலசி. கீரை வந்து நான் எப்போவுமே 2 தண்ணியில் வாஷ் பண்ணுவேன். ஒன்று போர் தண்ணியில், அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணியில் கூட நான் வாஷ் பண்ணுவேன் எப்போவுமே. நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்க? நீங்கள் எப்படி வந்து பருப்பு குழம்பு வைப்பீங்க அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்கள். பருப்பு கீரை குழம்பு நீங்கள் எப்படி வைப்பீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணியை அலசாச்சு. குடிக்கிற தண்ணி குடிச்சிக்கலாம். நம்ம அதில் ஒரு வாஷ் பண்ணிடலாம். சைடு பை சைடு இந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிக்கலாம். பட் இதெல்லாம் குடிக்கக்கூடாது, அன்ஹெல்தி தான். அவர் வாங்கிட்டு வந்துட்டார். எனக்குமே கோல்டு தான். சரி, குடிக்கலான்றதுனால தான் நானும் பண்ணுறேன். இப்போ நம்ம இன்னொரு தண்ணிலையும் அலசியாச்சு. இந்த கீரையை எடுத்து நம்ம இந்த பருப்போடு சேர்த்துடலாம். கீரை பருப்புக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே வைங்க. நான் எப்போவுமே கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வைப்பேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து கட்டியாக வச்சா தான் பிடிக்கும். ரொம்ப தண்ணியாக வச்சா பிடிக்காது. அதனால் நான் கட்டியாக வச்சேன். 2 டைப் இருக்குது. இதுலேயே நம்ம கட்டியாக கூட வைக்கலாம், தண்ணியாக கூட வைக்கலாம். ஸோ இதில் 2 டைப் இருக்குது. இப்போ நம்ம டொமேட்டோஸ் வந்து வாஷ் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணி ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ வந்து டொமேட்டோஸ் கட் பண்ணி போட்டுட்டேன், கார்லிக்கும் போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆனியன் போடணும். ஆனியன் வந்து நான் வெயில் வந்த உடனே வெயிலில் காய வச்சிடலாம் அப்படின்றதுனால வெயிலில் காய வைக்கிறதுக்காக போனேன். ஸோ நம்மளோட ஆனியன் வந்து இங்கே காஞ்சிட்டு இருக்கு. இதுலேருந்து நான் ஒரு ஆனியன் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஆனியனும் கட் பண்ணி இதில் போட்டுடலாம். எல்லாமே போட்டு தான் நான் வந்து வேக வைப்பேன். போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம். அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து சில பேர் வந்து கீரையில் போட மாட்டாங்க, சில பேர் போடுவாங்க பெருங்காயம். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெருங்காயமாக போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தான் போடுங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம ஆனியன் கட் பண்ணி போட்டுட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். ஆனியன் போட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடுறோம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்து நான் தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த புடலங்காய்
இதோட பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. ஸோ இதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இதை ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா பீல் பண்ணி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம நீல வாக்கில் குட்டி 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 பீசஸாக கட் பண்ணிடலாம். இதை நான் வந்து வெறும் தாளிப்பு போட்டு பொரியல் மாதிரி செய்யாமல் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செய்யலான்னு தான் யோசிச்சுருக்கேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து இதை பொரியல் மாதிரி செஞ்சேன், எனக்கு அவ்வளோவா அது பிடிக்கலை. ஸோ பாசிப்பருப்பு போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால. எனக்கு புடலங்காய் வந்து அவ்வளோவா தெரியாது, நான் அவ்வளோவா சமைச்சதில்லை, எப்படி செய்யணுன்றது தெரியாது. நீங்கள் எப்படி பொரியல் செய்வீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ். நம்ம வச்சு சாதத்தில் ஒலை வந்துச்சு. நம்ம இது இப்போ அதை லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டோன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் சாதம். இப்போ நம்ம பொரியலுக்காக வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடாய் வச்சு ஆயில் போட்டுடலாம். ஆயில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவு நான் ஆயில் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை போட்டுடலாம். டேரெக்டாக ஆயிலே போட்டுடுங்க. இந்த 2 பீஸை விட்டுட்டு இருக்க பாருங்கள், கட் பண்ணுறதுக்கு விட்டுட்டு இருக்க மறந்து. ஸோ இப்போ நம்ம வந்து புடலங்காவை போட்டுடலாம். போட்டுட்டு கரண்டி வச்சு வந்து அதை சோட்டே பண்ணிக்கோங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் சோட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை மிச்சம் ஆனிக்கலையா அதை கட் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? நம்ம அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதையுமே நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். நான் வந்து எப்போவுமே அரைச்சி தாங்க வைப்பேன். இப்போது டைமே கிடைக்கல அரைக்கிறதுக்காக, அதனால் நான் இப்போது ரெடிமேட் தான் வாங்கி வச்சுருக்கேன். நான் சீக்கிரமாக அரைச்சிடுவேன். எனக்கும் அது ரெடிமேட் பிடிக்கல. இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாகவே நான் போடுறேன். இதை நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பை போட்டுடலாம். இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம், அதோட தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க, ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு. அப்புறமா போடுவீங்கன்னா டஸ்ட் ஏதாவது இருக்கும். பருப்பு நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க, ஒரு 10-20 மினிட்ஸ் பிஃபோரே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ பிஃபோரே ஊற வச்சிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பருப்பு வேகும், அதனால தான் பிஃபோரே ஊற வச்சேன். இப்போ நம்ம வந்து நல்லா அதை சாட்டே பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போடணும். உங்களுக்கு எவ்வளோ பொரியலுக்கு தேவைப்படுமோ அவ்வளோ உப்பு போட்டுட்டுக்கோங்க. சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு நம்ம தண்ணி போட்டுடலாம். எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அவ்வளோ தண்ணி போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும், ஏன்னா வந்து பருப்பு வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ நான் கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே ஊற்றுறேன். ஊற்றிட்டு நம்ம அதை ஒரு பக்கம் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம உலை வந்துடுச்சு. சரி, அது சாதம் வெந்துச்சான்னு பார்ப்போம். சாதம் நல்லாவே வெந்துட்டு இருக்கோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை வடிகட்டிட்டு இதை முடிச்சிடலாம். இப்போ நான் பருப்பு எடுத்து இந்த மாதிரி பாட்டில் போட்டு கடைஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கடையும் போது நல்லாவே கடையுது, நல்லாவும் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மண் பானையில் தான் கடைஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கடைஞ்சாச்சு. இப்போ நான் தாளித்து விட்ட போகிறேன். நம்ம குக்கரை ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக குக்கரை வச்சு ஆயில் போட்டாச்சு. ஆயில் போட்டுட்டு இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். எப்போவுமே கடுகு போடும்போது பார்த்து போடுங்க, கடுகு சிந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. எங்களோட அம்மா எல்லாம் சொல்லுவாங்க கடுகு சிந்தக்கூடாது அப்படின்னு. அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம். இதுதான் என்னோடய 5 பெட்டி. கொஞ்சம் ஜீரகம் போட்டோன்னா நம்மளுக்கு கீரை குழம்புக்கு நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். இப்போ அதை போட்டுட்டு இந்த மாதிரி சும்மா ஆட்டி விட்டுடுங்க. அதை வெடிக்கிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் போட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டணும். ஆனியன் போட்டு ஆனியன் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிட்ட பிறகு இப்போ நம்ம தாளிப்பு நல்லாவே செவந்துடுச்சு. இந்த டைம் நம்ம இதில் இப்போது கடைஞ்சதில் அந்த பருப்பு தண்ணியும் போட்டுட்டோம், அப்புறம் புளி தண்ணியும் போட்டுட்டோம். நம்ம புளி தண்ணியும் போட்டுட்டு உப்பும் போட்டுக்கோங்க. இதில் உப்பும் போட்டுட்டு எடுத்து இப்போ நம்ம அதை ஊற்றிட வேண்டியது தான். இப்போ நம்ம எடுத்து எல்லாமே ஊற்றியாச்சு. ஊற்றும் போது பார்த்து ஊற்றுங்க, இல்லைன்னா கையில் சிந்துடுது. ரொம்ப அதில் ரொம்ப இது வருது, சூடுத்தனம் வருது. அதனால் பார்த்து ஊற்றுங்க. இப்போ நம்ம ஊற்றி உப்புலாம் போட்டாச்சு, புளி தண்ணியெல்லாம் ஊற்றாச்சு. புளி தண்ணியும் பார்த்து ஊற்றணும். இப்போ இதை நான் நல்லா ஒரு 2-3 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் நம்மளோட கூட்டம் ரெடி ஆகிட்டு இருக்குது. எல்லாமே ரெடி ஆகிட்ட பிறகு நான் உங்களுக்கு ரெடி பண்ணிடுற எல்லாமே எக்கும் பாயில்டு பண்ணி அதோட ஃப்ரையும் பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாமே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.